கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக சரி ப்ரோ மீட்டப்பெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன். வீடியோ வந்து இது கொஞ்சம் லென்த்தாக தான் வரும். ஏன்னா அங்கே வந்த எல்லா ஃபேன்ஸையுமே நான் வந்து அவங்க ஃபோட்டோ எடுத்தது, பேசினது, வீடியோ எடுத்தது இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். அதனால் வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் வரும். ஏன்னா இது ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஏன்னா அவங்கள எல்லாருமே கவர் பண்ணணும்னு நினச்சேன், அதேமாதிரி கவர் பண்ணிட்டேன். ஒன்று ரெண்டு பேர் வந்து விட்டு போயிருக்கலாம், ஐம் சாரி. பட் நெக்ஸ்ட்டு மீட்டப்பில் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணுவேன். ஏன்னா பேட்ரி முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் 20% தான் மிச்சம் இருந்தது. அதனால் சரி இதோட போகுதுன்ட்டு கேமரா வந்து ஆஃப் பண்ணிட்டேன். பட் இட் வாஸ் நைஸ் டு மீட் ஹிம். ஓகே, நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஃபுல் கோட்டா நம்ம மாதிரி பட்டை கிளப்புறாப்புங்களே. அண்ணா எடுத்துக்கலாம். கைஸ் சரி இங்கே தான் இருக்கிறாப்புல. சட்ஃபன் இவ்வளோ மதத்தில் நான் இருந்ததே மக்கா மக்கா. செல்ஃபி எடுத்து எடுத்துக்க என்ன செய்ய இருக்கேன். அந்த இது ஒன்று ஃபுல்லாக வைபட பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஓவர் மீட்டருக்கு வந்துருக்காப்புல.
அதுதான் நம்ம பசங்க தான். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து என்னாச்சு இன்னும் நர்வஸாக இருக்காரு. இன்னொரு டைம் ஒன்று நாள் கொஞ்சம் வரல, அவ்வளோ இதாக இருக்குது. இல்லை எனக்கு அந்த மாதிரி தோணல, நான் புதுசாக பார்த்தோம், அதோட பழக்கம் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு. பஸ்ஸில் வந்து பாத்ரூம் அவையும் கூட்டிட்டு வந்துருக்கலாம். நான் கடை பண்ண முடியல. சீக்கிரம் ஆன்சர் சொல்லுங்க. யாருமே வேலண்டைன்ஸ் டே அப்ப எல்லாம் பொண்ணுங்களோட சுத்தாம காட்டி கொடுத்துட்டாங்க. ஆமா ஸ்டோரேஜ் GoPro is best. So Valentine's Day அதுவும் வந்து ஃபிகர்லாம் வேணாம், பைக்கர் தான் வேணும். எல்லாருக்கும் லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. முடிஞ்சு பரவாயில்ல. அவர்
ஃபோட்டோ பண்ணி எடுத்துட்டு போன கண்ட்ரியோட கவுண்டிங் மட்டும் சொல்லுங்க. நிறைய வீடியோ நீங்கள் சொல்லல. 48 கம்ப்ளீட் பண்ணி போனோம். 48 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தாரால 29 31 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆமாம். அப்போ நைரால வந்து ஆப்பிரிக்காவில் ஒரு கண்ட்ரி, அதுக்கப்புறமா வந்து ஸ்கைல வந்து ரஷ்யா ஃபுல்லாக பண்ணோம். ஆமாம். அப்புறம் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தோம். ஆமாம். ட்ராகோ சம்திங் ட்ராகோ பண்ணல. ஓகே ஓகே ஓகே. இது வரைக்கும் 48 கண்ட்ரி கவுண்ட் பண்ணி லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக இந்த ரைட் பண்ணும்போது கூட மைண்டில் வந்து ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ப்ரோ இப்போ நம்ம போன கண்ட்ரி திரும்ப போக போகிறது இல்லைல்ல? தாராள போக போகிறது இல்லை. மோஸ்ட்லி இல்லை. ஓகே. என்னன்னு யோசிச்சு வச்சிருக்கிற? அடுத்து வந்து தாராவோட என்ட்ரி தான் வைக்கிறோம் ப்ரோ. நம்ம இந்தியாவுக்குள்ள தாராவோட என்ட்ரி வேற லெவலில் இருக்கணும் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக. அதான் உங்கள் கையில் தான் இருக்கு. கண்டிப்பாக ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இவ்வளோ பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க. நிறைய முடியல. இதுக்கு முன்னாடி நிறைய ரைட்லலாம் நிறைய பிரச்சனை வருது. பிகினர்ஸாக எங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு மோட்டோ விளாகராக பிகினர்ஸாக உள்ள வரவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே வந்து நம்ம சட்டப்படி கரெக்டாக பண்ணணும்னா எதுக்குமே நம்ம பயப்பட தேவையில்லை. இல்லை, இப்போ புதுசாக நிறைய பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும், சால்வ் பண்ணுறதுக்குலாம் ரைடில் வந்து ஆக்சுவலாக வந்து பிரச்சனை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஒரு இது நம்ம டெவலப் ஆகிடும். ஏன்னா நானும் ஸ்டார்டிங்கில் சோலோ ரைட்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே போக அடிவாங்க நம்மளுக்கே பழகிடும். சோலோ ரைட் பெட்டரா கேங்காக ரைட் பண்ணுறது பெட்டரா? எனக்கு சோலோ ரைட் ப்ரோ மீட்டு கேங் ரைட்னா வந்து சும்மா ஷார்ட் ரைடு, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி எல்லாம் ஓகே. ரொம்ப லாங்காக கேங் வச்சுட்டா வருது. தேங்க்யூ. வீரமாக எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? இல்லை, அங்கே வச்சுருந்தாங்க. நல்லா நினச்சி பார்க்கலாங்க. பாட்டுமா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி வருவீங்களா அப்படின்னு நம்ம போய் கோல்டு ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப அழகான மூமெண்ட், ரொம்ப வியர்டான மூமெண்ட். ரொம்ப அழகான மூமெண்ட்னா அர்ஜென்டினாவில் வந்து சால்ட்டா ப்ரொவின்ஸில் ரைட் பண்ணுது. ஆமாம், அந்த ஒயிட் பீச். ரீல்ஸ் ஜாஸ்தியாக போடுங்க யூடியூப்ல. ஏன்னா ரீச் ஜாஸ்தியாக இருக்கு. கண்டென்ட் கிரியேட்டர் ஜோன் க்ளீன் ஆகி போகிறேன். நானும் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் வீடியோ செட் பண்ணலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக சவுத் அமெரிக்கா லாஸ்ட் எப்போ வேல் ரைடு முடியும்? ஆக்சுவல் பிளான் பண்ணி இந்த வருஷம் முடிஞ்சிருக்கும். டிசம்பர் மாதம் முடிஞ்சிருக்கும். பட் மேபி அடுத்த மார்ச் முடிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தாரா வந்துருப்பீங்க. வந்து யூஎஸ் அலாஸ்கா முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களா, யூகே ஷிஃப்ட் பண்ணிடுவோம் பைக்கை. ஸோ யூகேலேருந்து யூரோப்பு, அப்படியே வந்து ரஷ்யா, அரப் கண்ட்ரிஸ், அதெல்லாம் கவர் பண்ணி சைனா, அப்படியே இந்தியா அதெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நியூசிலாந்து அதெல்லாம் வந்து தனியாக வேலை பாகிஸ்தான் லிஸ்ட்டில் சொன்னீங்க,
அது நடக்குமா? ஆக்சுவலாக இப்போ அப்ளை பண்ணி எல்லாமே பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. எனக்கு ஓகே ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்து சன்னிக்கு வந்து போலீஸ் அப்ளிகேஷன் வந்து இதுவாகல. எனக்கு என்ன வந்து அவனை விட்டு நானும் போவேன், என்ன விட்டு அவனுக்கு போகணும். அந்த ஒரு இது வாணியில் அக்ரிமெண்ட் கொண்டு போனால் கொண்டு அவன் அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவனோட போலீஸ் கிளியரன்ஸ் வந்துச்சுன்னா அப்ளை பண்ணுவோம். பாகிஸ்தானில் எத்தனை நாள் அந்த மாதிரி பிளான் தெரியல ப்ரோ. எத்தனை நாள் கிடைக்கும் விசா எதுவும் சுத்தமாக ஐடியா. ஆக்சுவலாக உள்ளே இருந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 4-5 ஏஜென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா பைக்கில் இந்தியா ஃபிளாக் எதுவும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. பட் தெரியல, பார்ப்போம். அங்கே என்னென்ன பிளேசஸ்? தாராவா இல்லை, இப்போ ஆஃப்ரிக்கா வந்து பண்ண போகிறோம். மார்ச் எண்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆனால் டர்ட் பைக்கில் போகிறோம். இந்த சீரிஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, நார்மலாக இந்த ரோட்டில் போயிட்டு போகிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக காட்டுக்குள்ள யாருமே அந்த இடத்துல நம்மளே வந்து ஏதோ சமைச்சு சாப்பிட்டுட்டு கிடைக்கிறத சமைச்சு சாப்பிட்டு சர்வைவ் ஆகுது. அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இன்னொரு பிராங்க் நாங்கள் உங்களோட பயந்துட்டோம். இல்ல ப்ரோ, எனக்கு நம்மள சாப்பிட்டு அடிக்கவும் மாட்டாங்க. பார்த்தி ப்ரோ போட்ட வீடியோ பார்த்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தி ப்ரோ போட்ட வீடியோ பார்த்துட்டு நாங்கள் பயந்துட்டோம். அது கேமரா கட்டி பிடிச்சது கேமரா மட்டும் கொடுத்தீங்கன்னா அப்பதான் அந்த வைல்ட் லைஃப்ல லென்ஸ் வந்து ஆர்டர் போட்டுருந்தோம். கிட்டத்தட்ட 2.8 லட்சம் என்னமோ. அவங்க என்ன இழுத்துட்டு போய் மேலே தான் ஓடுது. வெறும் லென்ஸ் வந்து பாடி இல்லாமல் என்ன பண்ணுவேன்? பாடியை இல்லை போவோம், கண்டிப்பாக போவோம். ஆமாம், ஏன்னா அந்த சைடு அந்த பார்ட் ஆஃப் இது வந்து கவர் பண்ணல. இன்னும் யாரும் கவர் பண்ணல. அதெல்லாம் வந்து அது பண்ணணும்னு ஆசை. தமிழ் ரெக்கார்ட் நீங்கள் ஒரு ப்ராங்க் போட்டுருக்கோம். நிறைய ப்ராங்க் போட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. சிக்க மாட்டான், சிக்கனை செஞ்சு விட்டுருவேன். எங்கே ப்ரோ இருக்காரு அவர்? இப்போ எத்தியோப்பியா இருக்கான். நீங்கள் அவர் வரலாறுல ஏன்டா இப்போ நீ பண்ணலையே, ரொம்ப டெலிபிக்கான கண்ட்ரி பண்ணிட்டீங்களா? இல்லை பண்ணணும். இப்போ வாரில் நடக்குதுல்ல அந்த மாதிரி ரொம்ப டெலிபிக்கான கண்ட்ரி ஆப்பிரிக்கா, பிரேசில சொல்லுவாங்க. ஏன்னா வந்து கேங்ஸ்டர்ஸ் அந்த ஒரு கல்ச்சர் அதிகம். நீங்களோட நிறைய காமிச்சிங்களா? ஆனால் வந்து எல்லாமே வந்து போர்ட்ரேட் பண்ணுறது தான் ப்ரோ. அந்த ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கன்ஸ் சொன்னாங்கன்னா அமெரிக்கன்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்கும். நம்ம இந்தியன்ஸ்க்கு வேற லெவலில் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அதெல்லாம் ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணதுலேயே வந்து பெஸ்ட்டுனா சவுத் அமெரிக்கன் பீப்புள் தான். அவ்வளோ பொலைட்டு, அவ்வளோ ஹெல்ப்ஃபுல் அவங்க. ஆனால் இவங்க பயப்படுவாங்க. அது ஆக்சுவலாக எப்படி சொல்றது, ஒரு ஸ்பீட் கூட அதெல்லாம் போடுமா அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணியிருந்தேன். ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் கரெக்டாக வந்து அந்த டேர்ன் வரும்போது வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஏன்னா ரோட் நல்லா இல்லாதனால வந்து எல்லா வண்டியும் ஸ்லோவாக ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ ஓகே அடுத்த லைனில் போய் ஓவர்டேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போனால் வண்டி ஜம்ப் ஆயிடுச்சு. அவன் ஜம்ப் இது வரைக்கும் லாங்கஸ்ட் ஜம்ப் அதுதான் தாராளம் நினைக்கிறேன். லாங்காக ஜம்ப் ஆகி போயிட்டு அந்த ஆப்போசிட் லைனில் வந்த காரை ட்ரிஃப்ட் ஆகி அவன் மண்ணுக்குள்ளே இறக்கி நானும் மண்ணுக்குள்ளே இறக்கி இப்படி நிப்பாட்டிட்டேன். பிரேக் அந்த அளவுக்கு வந்து ஹார்டாக பிரேக் பண்ணதே கிடையாது லைஃப்பில். பிரேக் ஏதோ டச் பண்ணிக்கிற மாதிரி ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சிக்கிறேன். இப்போ நின்றுச்சு கடவுள் முடிந்தது. ஏன் ப்ரோ இந்த கண்டை இவ்வளோ நல்லா முடிச்சிருக்கேன், யாரும் ஆமாம் அதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து பெருசாக அந்த இன்ட்ரெஸ்ட்டில் கார்மெண்ட்டில் ஆக்சுவலாக இது வரைக்கும் இருக்குது. கார்மெண்ட்டில் ஃபுட்டேஜ் சேவை. ஆமாம், அந்த கீழே இந்த உஷ்வாயெல்லாம் போய்ட்டு வந்தோம். அந்த இதெல்லாமே இருக்குது, டேட்டாலாம் இருக்குது. பட் உஷ்வாயில் மேலே இது வந்ததுக்கப்புறமா வந்து இல்லை. அதான் அந்த 10 மணி நேரத்தில் 1000 கிலோமீட்டர் கவர் பண்ணிங்களா? அது ரொம்ப கஷ்டப்படாது. பிரேக் நான் போயிடாது, ரொம்ப ரிஸ்க். கூட இருக்க பார்ட்னர் அப்படி இருக்குது. அதெல்லாம் ஒரு நல்ல சப்போர்ட், உண்மையுமே சண்டி ரொம்ப சப்போர்ட். அது பெரிய விஷயம். ஏன்னா இல்லைடா முடியலன்னு சொல்லி உட்காந்து அவ்வளோதான். அவ்வளோ ஸ்டார்டிங்கில் நினைச்சோம் அளவுக்கு வர முடியுமா அப்படின்னு நினைச்சோம். தெரியாது. ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நானே டயர்ட் ஆகிடுவேன். ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிப்பாட்டே விட மாட்டான். எனக்கு இந்த ஆள் போய் எடுத்துட்டு போயிடுவாங்க. வேலை எடுத்து முடிச்சோம். அடுத்து என்ன சிம்பிளாக பண்ணணும்னு சொன்னாங்க, சீரூட் பண்ணணும்னு சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ்லாம் தெரியல. ஏன்னா அதை சுத்தமாக ஜீரோ நாலேஜ் இப்போதைக்கு. அதனால பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் உங்களை மாதிரி பண்ணுறதுக்கு வேறு யாரும் இல்லை. ஹெலிகாப்டரில் பைக் ஏற்றுறது அடுத்து அப்படியே ஃப்ளைட்டு சூப்பர். எங்களுக்கு என்னன்னா நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியல. ரயில் ஸ்டாப் பண்ணிருக்கீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. சவுத் அமெரிக்கா ட்ரிப்ல எப்படி சொல்றதுன்னா வந்து வராத கஷ்டமே இல்லை. பயமா இருக்கு. திரும்பி லிட்டரலா வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அஞ்சுவாயெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்ததுக்கப்புறமா நான் கிளம்பிடுறேன். என்னால் இதுக்கப்புறம் ரைட் பண்ணுவானா, எனக்கு என்னால் முடியல அப்படின்னு நான் கிளம்பிடுறேன் அப்படின்றான். அதெல்லாம் வந்து நிறைய கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக வந்து ஒரே ரூமில் தான் இருப்பாங்க. பாஸ்போர்ட்டாக மாட்டிக்கிச்சு விசாக்காக, பெசில் விசாக்காக. ஸோ அதனால் வந்து ரொம்ப மென்டலி வந்து டவுன் ஆகிட்டோம். நாங்கள் ஏகப்பட்ட கஷ்டம் தெரியல. எல்லாத்தையுமே வந்து சர்வே பண்ணி அப்படியே மேலே போய் வண்டி நிப்பாடிட்டோம். அவ்வளோ அமெரிக்காவில் நுழைச்சாச்சு நான் வண்டியே அளவுக்கு.
என்னன்னாலும் போட போகிறேன் அடுத்து சீரோ கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா வேர்ல்ட் ரூட்ஸ் தான் எங்களுக்கு வீடியோஸ் கண்டிப்பாக ப்ரோ பண்ணணும் நிறைய இருக்கு ப்ரோ. அந்த லாங்கஸ்ட் ரூட் ட்ரெயின் ரூட் அதெல்லாம் நிறைய இருக்கு. நம்ம நல்ல கண்ட்ரிஸ்லேயே வந்து நம்ம வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் ரூட்ஸ் அந்த மாதிரி கவர் பண்ணிருக்கோம். அப்போ கூட அந்த பற்றி வந்து நிறைய ரூட்ஸை மிஸ் பண்ணிருக்கோம். அது அந்த இன்டீரியராக இருக்கிற ரூட்ஸ் எல்லாமே வந்து வந்து எடுக்க முடியல டேட்டாவை. அதனால வந்து நிறைய ரூட்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு. அதனால் நான் நிறைய இடத்துல வந்து டைம் பத்தல, நிறைய பிளேசஸ் ஸ்கிப் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ சைனாலேருந்து ரூட் இருக்கா ப்ரோ இந்தியாவுக்கு வர இருக்கு. அப்போ அது வரையும் சிங்கிள் ரோடு எடுத்துருங்க. சூப்பராக இருக்கும். 20,000 கிலோமீட்டர். ஆமாம் அது ஈஸி, அது ஈஸி தான். சார் மியான்மர் வழியாக வரதா கஷ்டம். இப்போ தாய்லாந்து அப்படிங்கிற மியான்மர் அது வழியாக வரதான் கஷ்டம். ஏன் சொன்னால் மியான்மரில் இப்போ அந்த பிரச்சனைலாம் போயிட்டு இன்னும் ஓப்பனே பண்ணல. சைனா பார்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. சைனா பார்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ரோ தமிழ்நாட்டோட ஆனால் ஜூன் ஜூலை இல்லை ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ரஷ்யாவில் ஏமாந்தெல்லாம் வந்து கொடுக்குறேன். அதை 40,000 எக்ஸ்ட்ரா ஜீரோ போட்டது நான் கவனிக்காமல் விட்டேன். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபா கடன் வாங்கி தான் போயிருக்கேன். ஸோ நான் கடன் காசு வந்து நான் திருப்ப கொடுக்கணும் அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது. போன உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல. உள்ளே போயிட்டு மோட்டோ தான் எடுத்துருந்தேன். ஸோ அந்த பங்க் பெட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எங்கள் அம்மா கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கதறிட்டு இருக்கேன். காசு எடுத்துருக்கேன். பக்கத்து பெட்லேருந்து ஒருத்தர் கொடூரமாக ஏஞ்சி ஏய் சைலண்ட் அப்படின்ற மாதிரி தான் யாரா வேணும் அதோட காலி பண்ணாது அந்த இடத்த. அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஷிப்பிங் வந்து நாங்கள் பண்ணிட்டு 15 நாளாக பைக் அங்கே போயிடுறோம். நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் நாங்கள் போகல. ஏன்னா வந்து அவங்க ஏமாற்றிட்டான். பைக் வந்து கலந்துருச்சு போயிடுச்சுன்னு சொல்லி ஏமாற்றிட்டே இருந்திருக்கான். கடைசி 20 days போது பைக்கு பண்ணியிருக்காங்க 10 நாள் ஆயிடுச்சு. அப்போ ஷிப்பே பண்ணியிருக்காங்க. அப்போ ஷிப்பே பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ஒரு 8 லட்ச ரூபா அமௌண்ட் கொடுத்தா தான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா கன்சைனி நேம் வந்து என் நேம் தான் போடணும். பட் அவன் ஏஜென்ட் வந்து அவனோட பேர் போட்டுக்கிட்டான். அதனால இங்கே வந்து இந்த போட்டு வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அவனோட அப்ரூவல் இல்லாமல் ரிலீஸ் பண்ண முடியாது. அவன் வந்து எனக்கு காசு கொடுத்தா தான் அப்ரூவல் பண்ண மாட்டான். அதெல்லாம் பெரிய ஸ்கேம். ஸ்ரீலங்கா முடியாது ப்ரோ. அது தவிர்க்க முடியாது. இருக்க முடியாது. ஏன்னா என்ன சரி நம்மளுக்கு அவங்க ஹெல்ப் தேவை. கண்டிப்பாக தேவை. எடுக்கும்போதே வந்து 2000 கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் எதுக்குன்னா கேப்ல கூட்டு போய் இன்ஜின் ஆயில் அதெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்காக பில்லு 2000 தான். அந்த பைக் எடுக்க போகிறது மட்டும் பெட்ரோல் காசு 2000 தான். அதை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பைக் நம்ம கைக்கு வந்துச்சு. அவனால் எதுவும் பண்ண முடியாது. தர முடியாதுன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம். ஆஸ்திரேலியா ப்ரோ ஆஸ்திரேலியாவில் நம்ம ஒரு தெய்வமாக தண்ணி குடிச்சு ஞாபகம் இருக்குங்களா? நல்லா விழுந்து கூப்பிட்டு படுத்துருக்கு. தெய்வமே காப்பாற்றிட்டு தெய்வமே. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஒரு இடத்துல இருந்தால் தான் தெரியும். உண்மைதான். இல்லை உணர முடிஞ்சு கண்ணெல்லாம் இருட்டி போயிட்டு அப்படியே வந்து ரொம்ப கொடூரமான ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ஒரு தண்ணி சாப்பாடு வேணா அந்த அளவுக்கு ஆகுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவே அது அது முன்னாடி அந்த மனுஷன் வந்து ரெட் பூல் ஓப்பன் பண்றாரு. வாய் தவிக்குது. இது ஒரு பக்கம் ஐயோ அசிங்கமா இருக்கும் ஏதாவது கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆனா கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அது குடிச்சிட்டு கேஃபீன் வேற அதிகமாயிடுச்சு. ஆமா அதை குடிச்சா ஸ்பைக் ஆயிட்டு ஏன்னா அதுவும் குடிச்சா இப்போ லைட்டாக பெப்சியும் குடிச்சா எல்லாமே குடிச்சோடனே சுகர் தூக்கி கொடுக்கும். ஸ்ரீலங்கா ரயில் எப்படி போகுது? நாங்கள் போராட்டம் இந்த ஐயர் எங்கே போராட்டம் போன டீம் என்னன்னா அவங்க வந்து போட்டோகிராஃபிக் டீம் மாதிரி அவங்க. அதனால வந்து என்னன்னா இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் போவாங்க நிப்பாட்டுவாங்க. அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் போவாங்க. அது நம்மளுக்கு செட் ஆகாது ஃபுல்லாகவே. அதெல்லாம் அது மாதிரி நம்மளுக்கு செட் ஆகாது. நான் வீடியோவே எடுக்க மாட்டேன். நிறைய பிடிச்சி வச்சு 500 மீட்டர் கூட்டு போய் நிப்பாட்டி அதை வெறுத்து எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி போடுவாங்க? ரொம்ப கம்மி. இப்போ போகிறவங்க போகலாம் சார். இப்போ போகலாம். இப்போ எல்லாமே ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு. நம்ம போய் கொண்டு போனால் அதுவும் ஹார்ட் அண்ட் வேணுங்களா? ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராசஸ். பெரிய 8 days எடுக்கும். ஓகே பைக் வந்து கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு. அங்கே போய் 2 கூட இருக்கலாம். ஏன்னா வந்து ஏஜென்ட்ஸ் கம்மியாங்க. ஏஜென்ட் என்ன சொல்றாங்கன்னா உங்களை அனுப்பிவிடுவோம். நீங்கள் ஒரு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு போகணும். அங்கேருந்து வந்து ஆர்டிஓ போய் அப்ரூவல் வாங்கணும். ஆட்டோமொபைல் அசோசியேஷன் போகணும். அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம ஓன் பைக் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நீங்கள் வேர்ல்டு ரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறேன். ஒரு வேர்ல்டு ரைட் ஆரம்பிக்கணும்னா ஸ்டார்டிங் வந்து நம்ம பைக்கே எடுத்துகிட்டு போகணும். ப்ளஸ் வந்து நம்மளும் போகிறதுக்கான என்னென்ன ப்ராசஸ் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்களா? ஃபியூச்சர் யாராவது பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் விஷயம் பைக்கு காரணம் அது வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அமௌண்ட் டெபாசிட் பண்ணினா வந்து மும்பையில் இருக்குது, நம்ம சென்னையிலும் இருக்குது. 2 இடத்துல இருக்குது. நான் வந்து மும்பையில் எடுத்தேன். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச சொல்லிக்கலாம். ஸோ அது ஒன்று காரணம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டு விசாஸு பிளானிங் கரெக்டாக பண்ணிக்கணும். நாங்கள் இந்த இதில் வந்து அனுபவப்பட்டதுன்னா பிளானிங் எந்த கண்ட்ரியுமே வந்து நம்ம அங்கே போய் எடுத்துக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் போகக்கூடாது. அந்த கண்ட்ரிக்கு வந்து விசா என்னன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சளவுக்கு இப்போ எடுத்து வச்சுருந்தது நல்லது. ஆன்லைனில் இருந்தாலும் நம்ம இங்கே வந்து இல்லை ஆன்லைன் யூஸ் பண்ணணும். நான் சொல்கிறது வந்து இப்போ நான் வெனிசுலாவுக்கு விசா வந்து பார்த்தீங்கன்னா மானோஸில் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். போனால் எம்பசி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே அந்த கண்ட்ரியில் எம்பசி அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து நான் ஃப்ளைட் பிடிச்சி வேறு ஒரு கண்ட்ரி போய் விசா எடுத்துகிட்டு மறுபடியும் வந்தோம். ஸோ அது தேவையில்லாத ஒரு செலவு. ஸோ அது மாதிரி வந்து அது ஒரு பிளானிங் மட்டும் பக்கமாக பண்ணாலே போதும். அவ்வளோதான் ப்ரோ. மற்றபடி ஏஜென்ட்ஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கில் அதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்குது. 1-2 குரூப்ஸில் ஒரு கண்ட்ரிக்கும் தனித்தனியாக பைக்கர்ஸ் குரூப். அது எல்லாத்தையுமே
எல்லாமே ஓவர்லேண்டர்ஸ் பேசிக் வேர்டு ஓவர்லேண்டர் அப்படின்ற ஒரு வேர்டை போட்டு சர்ச் பண்ணினாலே ஆப்பிரிக்கன் ஓவர்லேண்டர், சவுத் அமெரிக்கா, பேன் அமெரிக்கன் ரூட்டு, அது ஏற்பட்ட ரூட்ஸ் இருக்குது. அதில் உள்ளே போயிட்டு அவங்க மூலியமாக வாட்ஸ்அப் குரூப்ஸ் போகலாம். போனீங்கன்னா வந்து டே டு டே உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதாவது ஏஜென்ட் ஒரு கைடு இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை கண்டிப்பாக உள்ள போக முடியும். ஆமாம், கண்டிப்பாக கைடில் ஏஜென்ட் இருக்கும். ஏஜென்ட் பைக் கிளியரன்ஸ் பண்ணுறது ஏஜென்ட் இருக்கும். லேண்ட் பார்டர் கிராஸ் பண்ணிங்கன்னா அது தேவை. Guys, I'm going to tell you that I'm going to be someone from ஆமாம், அது ரொம்ப மோசம். அது டூல் ஷாட் வந்து அந்த சால்ட் சம்திங்கில் அப்பா சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக ஒயிட்டாக நீங்கள் மட்டும் பிளாக் அந்த இடத்துல அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸ்டோன் ஷாட்ஸில் வேறு உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. ரசித்து பார்ப்பேன். என்னோட கமெண்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் போகிற என்னோட கமெண்ட் இருக்குது. அது 300+ கமெண்ட்ஸ் இருக்கும். அதான் போட்டிருக்கேன். எல்லா வீடியோவும் நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ ப்ரோ சனி ப்ரோட கால் நல்லா இருக்குதா? இல்லை ப்ரோ, அவனுக்கு இன்னும் இப்போ மறுபடியும் பிரச்சனை. ஆமாம், இப்போ 1000 அதை எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஹைதராபாத் போகும்போது அடிப்பட்ட இடத்துல மறுபடியும் வந்து அது ஆக்சுவலாக போன் செட் ஆகிட்டு இருந்தது. செட் ஆகிட்டு இருந்தாலும் மறுபடியும் டக்குனு பிரேக் ஆகிடுச்சு. சரி சரி, அது மறுபடியும் இப்போ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாம். ஓகே, நீங்கள் அடுத்த ரைடு கண்டினியூ பண்ணுறதுல ரெடியாகுமா? இல்லை ப்ரோ, இன்னொன்று தான் கண்டினியூ. ஓகே அப்போ ப்ரோ வாங்க. As usual, just eat, sleep, ride and repeat that again. ஆயிடுச்சு. என்ன ப்ரோ, நம்ம சீரியஸாக ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணி அவ்வளோதான். அது எடுத்து போகல ப்ரோ, போகிற இடத்துல எதுவும் எடுத்து போடுங்க. ஏன்னா நான் ஆக்சுவலாக எடுத்து போட்டவே ஒரு 2000 போட்டோ எடுத்து நான் வந்து ஓகே இன்னைக்கு பண்ணலாம் டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வச்சுப்பேன், அப்படியே விட்டுருவேன். டெய்லி ஒரு போஸ்ட் போட்டாலும் போதும். கண்டிப்பாக அழகாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கிறீங்க. அந்த ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். நல்ல ஃபோட்டோ. அந்த டெய்லி ஒரு ஃபோட்டோ போட்டால் கூட நல்லா கண்டிப்பாக போடுவோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க. நல்லா இன்னைக்கு நைட்டு போய் போட்டுருவேன். தோணு போடுங்க போட்டால் சார். கண்டிப்பாக நான் தைமாக பண்ணிக்கிறேன். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அப்படியே காமிச்சு பண்ணுறோம். நம்ம ரைட் பண்ணும்போது அந்த கஸ்டமர்ஸ் யாரும் சொல்ல முடியும். நான் காமிக்கிறதுலாம் வந்து 5% கூட கிடையாது. எல்லாம் நம்ம கோச்சிங் பண்ணுற விஷயத்தையும்
வீடியோ சொல்லும்போது வீடியோவில் கொஞ்சம் நாசுக்காக தான் சொல்லுவோம். நம்ம 100% மொத்தமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ தலை வெடிச்சிடும். எடுத்துருவாங்க. ஆமாம், ட்ரை பண்ணுறது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நம்மளுக்கு தெரியும் நம்ம ஸ்டைல். சரி, ஓகே. இன்னைக்குமே நம்ம ட்ராவல் பண்ணுறவங்க என்ஜாய்மெண்ட் பார்க்குறோம் பார்க்க மாட்டாங்க. அதனால தான் நம்ம வியூஸ் கம்மியாக இருக்கும். அது மட்டும் நீங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு பர்பஸாக இருக்கும். மற்றவங்களுக்கு பர்பஸாக இருக்கீங்க நமக்கு தெரியும். வியூஸ் போகிறது நம்ம உண்மையாக ஃபாலோ பண்ணுறதும் வியூஸ் போகும். சரிங்களா? தேங்க்யூ. எல்லாம் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் இல்லை. எக்ஸ்ப்ளோர் பண்ண போய் இருக்கீங்களா, பெருசாக யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்க, பார்க்க மாட்டேங்க. நீங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டியது அந்த மாதிரி இடத்துல நாங்கள் போக முடியாது. அது பார்க்க ரொம்ப நாங்கள் போக முடியாது, நீங்கள் போகிறீங்க, அதை பார்க்குறோம் நாங்கள். அது பார்க்க முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஆக்சுவலாக என்னன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பட் என்ன ஒரு வீசா டைம் முடிஞ்சிடும், அடுத்த கண்ட்ரி என்ட்ரா வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி வேறு வழியே இருக்காது. எங்களுக்குமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த இடத்த போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ டைம் இல்லாதனால வந்து டக்குன்னு காசு பண்ணுற மாதிரி ஆயிடும். இப்போ நார்மலாக ஒரு டூரிஸ்டாக போகணும்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு இது ப்ரெஷர் இருக்காது. ஓகே, நன்றி. இருங்க, நான் பேசிட்டு அப்படியே சொல்கிறேன், நீங்கள் உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்து அப்படியே பேசாமல் சொல்லுங்கள். கைஸ், நம்ம செரி ப்ரோ வந்து பார்த்தாச்சு. ஆக்சுவலாக நல்ல ஒரு மீட்டப். எந்த அதாவது கசமுசன்னு இல்லாமல் தெளிவாக போச்சு. நிறைய பேசினாப்புல, நிறைய கொஸ்டின் கேட்டோம். அந்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போது இருங்க பேசலாமா? இப்போ திரும்ப வெளியில் போயிட்டு சரி கடை சைடு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டு ரிட்டன் வந்து திரும்ப இன்னொருக்கா பார்த்தோம். இப்போது செம்ம ஹாப்பி. வீடியோவில் பார்த்துட்டு இருந்தாலும் பர்சனாக பார்த்தது இன்னும் செம்ம ஹாப்பி. நல்லா ஜாலியாக பேசினாப்புல. இன்னொன்று என்னென்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அது நீங்கள் நான் தான் ரொம்ப பதட்டமாயிட்டேன். இன்னுமே கொளருது. சரிங்களா? ஃபுல்லாக பதட்டமாயிட்டேன். எதுவுமே அவர்கிட்ட பேச முடியல ஸ்டார்டிங்கில். போக அப்படியே பேசினேன். ஈராக நீங்கள் ஊருக்கு பேசிட்டு நம்மளுக்கே ஒன்றும் வரமாட்டேங்குது. சரி, பார்த்துட்டு கிளம்பிட்டோம். கூட நம்மளுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸு ஜாயின் ஆகிருக்கிறாங்க. சொல்லுங்கள். பேர் கவின். நான் வந்து அப்பாச்சி ஓனர்ஸ் குரூப்பில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கேன். ஸோ செரி வ்ளாக்ஸ் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் ஒரு வீடியோஸ் பார்த்துட்ருக்கேன். ஸோ இது அன்எக்ஸ்பெக்டட் மீட் ஆனால் நைஸ். ஓகே ப்ரோ, நான் விவேக். நான் வந்து பிரகத் பைக்கர்ஸில் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ ஜிக்ஸா ரைடிங் கிளப் வந்து நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எல்லாமே நம்ம பார்த்தா செரி ப்ரோ பார்க்குறக்காக நாங்கள் வந்தோம். அப்போ தான் பிரதர் நம்ம மீட் பண்ணோம். நல்ல இவரும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கார், செரி நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். என் பிரதர் ரொம்ப பிடிச்சி. தேங்க்ஸ் ப்ரோ. இவர் மெயினாக இவர் ரொம்ப பிடிச்சி. யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஐயோ, ஏன் வீடியோ தானே ஐயா, நீ ஏன் சொல்லிட்டு இருக்கிற? சும்மா ஒரு இன்ட்ரோ. எதுக்கு இன்ட்ரோ? உங்கள் இதில் முக்கால்வாசி இருக்கிறாங்கன்னா என்னோடதுலேயும் முக்கால்வாசி இருக்கிறாங்க. 2 பேர்த்தில் ஒரே ஆள் தான் இருக்கிறாங்க முக்கால்வாசி. நானும் இது யூடியூப்பில் வந்து சேனல் வச்சுருக்கேன், வெட்டி பையன் விவேக். இந்த இடத்துல கீழே வரும். இவர் வந்து ரைடர் கிளப் வச்சுருக்காரு. மேபி நானும் அவர் ஜாயின் பண்ணுறதுக்கு கூடிய சீக்கிரம் வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் பாருறேன். எனக்கு என்னென்னா எனக்கு இந்த மாதிரி ரைடர்ஸ் குரூப் ஓப்பன் பண்ணுறாங்க, கிளப்பில் ஜாயின் பண்ண ரொம்ப நாள் ஆசை இருக்குது. மேபி நான் ஜாயின் பண்ணேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் விளாக்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். நான் அதை பற்றி ஃபுல் வீடியோ நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் போடுறேன். எக்ஸ்ட்ரா கேமரா வாங்கணும் முதல்ல. வாங்குகிறோம். முதிய ரைடரை வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான வந்து மறக்காமல் தட்டி விட்டுக்கோங்க. ஓகேவா? நல்ல கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கார், நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. முக்கியமாக இன்ஸ்டாவில் பொய் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணிட்டு finish up பண்ணுங்க. அவரே கருப்பாயிருவார். இங்கே பாருங்க, திரும்ப 3வது தடவை பார்த்துட்டுருக்குறோம். சரி, ஓகே, பாய். தேங்க்ஸ். As usual, just eat, sleep, ride and repeat that again.